Exercise 10.3 19th sum y equal to sin square x divided by cos x ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்கு ஃபார்மட்ல u by vங்கிற ஃபார்மட்ல இருக்கு. மேல ஒரு ஃபங்க்ஷன் கீழே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ u by vன்னு இருந்ததுன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஃபார்முலா என்னது v u dash minus u v dash divided by v square. அதாவது செகண்ட் ஃபங்க்ஷனை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை வச்சுட்டு செகண்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் டிவைடட் பை b ஸ்கொயர். கீழே உள்ள டேர்மை வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஸோ காஸ் எக்ஸை வச்சுக்கிட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் வச்சுக்கிட்டு காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் டிவைடட் பை காஸ் எக்ஸ் டு த ஹோல் ஸ்கொயர். இப்போ காஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். காஸ் எக்ஸை வச்சுட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? நம்மளுக்கு இதை பார்க்க வந்து இப்படி இருக்கு, எக்ஸ் பவர் என்னங்கிற ஃபார்மெட்டில் இருக்கு. ஸோ எக்ஸ் பவர் என்னங்கிற ஃபார்மெட்டில் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ இது வந்து சைன் ஸ்கொயர் x to the whole dash இருக்கு. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? sin x power to the whole square எழுதிட்டோம்னா இப்போ x power n ஃபார்மட்ல வந்துட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? x power n னா n into x power n minus 1. ஸோ 2 into sin x power 2 minus 1. நம்மளுக்கு இங்க என்ன இல்லை? sin x இல்லை. sin x பதிலாக என்ன இருக்குன்னா sin x-க்கு பதிலாக sin x இருக்கு. ஸோ sin x அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். sin x to the whole dash. இப்போ 2 into sin x பவர் 2 மைனஸ் 1னா 1ன்னு மாறிடும். சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் எக்ஸ். ஸோ சைன் ஸ்கொயர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்னா 2 sin x இன்டூ காஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே இருக்கு, அதை வச்சுட்டு காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் எக்ஸ். டிஃபரன்ஷியேஷன் முடிஞ்சிருச்சு. இனிமே வந்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது மட்டும்தான். பாத்தீங்கன்னா இப்போ இதுல பாத்தீங்கன்னா உள்ள காஸ் எக்ஸை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 வெளியே வந்துடும். சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இங்க ஒரு சைன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கு, இங்க மைனஸ் சைன் எக்ஸ் இருக்கு. மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ்ன்னு மாறிடும். சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் சைன் கியூப் எக்ஸ். இப்போ அடுத்த ஸ்டெப்ல பார்த்தோம்னா இது ரெண்டுலயும் நம்மளுக்கு என்ன காமனா இருக்கு? இங்க சைன் எக்ஸ் இருக்கு, இங்க சைன் கியூப் எக்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டுலயுமே சைன் எக்ஸ் வந்து காமனா உள்ள வெளியே எடுத்துட்டோம்னா இங்க உள்ள 2 மட்டும் இருக்கும், இதுல காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கும், இங்க ஒரு சைன் எக்ஸ் வெளியே போயிருக்கிறதுனால சைன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கும் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்கோம்னா இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்து இதுக்கும் காமன் தான், இதுக்கும் காமன் தான். ஸோ தனித்தனியா எடுத்து எழுதிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ் நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். இந்த சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ் டு த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். is equal to sin x into 2 plus tan x to the whole square. next stepல tan square x ன்னு எழுதிக்கிறோம். அடுத்து இந்த 2 வந்து என்ன பண்றோம்னா 1 plus 1 ன்னு பிரிக்கிறோம். 2 தான் என்ன பண்ணிருக்கோம் 1 plus 1 ன்னு பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு இந்த 1 plus tan x ஸ்கொயரை வந்து ஒரு டேர்மா எடுத்துக்கிறோம். ஏன்னா அதுக்கு பதிலாக நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும்? சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு தெரியும். ஸோ 1 plus tan x ஸ்கொயர் tan ஸ்கொயர் எக்ஸ்னா ஃபார்முலா சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இதுக்கு பதிலாக சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் போட்டோம்னா இந்த சம் நம்மளுக்கு முடிஞ்சிடும். தேங்க்யூ. எக்ஸசைஸ் 10.3 sum 20 y equal to 5 power minus 1 by xன்னு இருக்கு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா லைக் எக்ஸ் பவர் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்குதோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ் பவர் என்னன்னா என்னங்கிறது வந்து என்ன இருக்குன்னா ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் இருக்கணும். கான்ஸ்டன்ட் நம்பர் இருந்தாதான் நம்ம அதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இங்க வந்து 5 பவர் மைனஸ் 1 பை எக்ஸ்ன்னு இருக்கு. இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது? ஸ்ட்ரெயிட்டா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அதுக்காக இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லாக் எடுத்து இ பவர் லாக் அப்படி எடுக்க போறோம். இப்படி எடுத்தோம்னா ஈயும் லாகும் ஒன்னுக்கு ஒன்று இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இதோட வேல்யூ வந்து 1ன்னு மாறிடும். அதனால நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா 5 பவர் மைனஸ் 1 பை எக்ஸ்ன்னு எழுதுறதுக்கு பதிலாக இ ஆஃப் லாக் பவர் மைனஸ் 5 பவர் மைனஸ் 1 பை எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுத போறோம். இது வந்து இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு, நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு 2 தேவைப்படுதுன்னா என்ன பண்ணுவோம்? 2ஆல மல்டிப்ளை பண்ணி 2ஆல டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணும்போது இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 1ன்னு மாறிடும். ஸோ நம்ம இதை வந்து இன்சர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதே மாதிரி தான் ஈயும் லாகும். ஈயையும் லாகையும் நம்ம வந்து மொத்தமா எழுதணும்னா அதோட வேல்யூ வந்து மாறாது. ஸோ இந்த சம்ல என்ன பண்ணியிருக்கோம்னா இ லாக் எடுத்துட்டு 5 பவர் மைனஸ் 1 பை எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? log of 5 power minus 1 by x. இது இந்த ஃபங்க்ஷனை கன்சிடர் பண்ணோம்னா
இங்க பவர்ல இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், லாகுக்கு முன்னாடி கொண்டு வந்து எழுதிக்கலாம். ஸோ இ பவர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் இன்டூ லாக் 5ன்னு மாத்திட்டோம். இனிமே இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இ பவர்ல மாறிட்டு இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஃபார்முலா என்னது, இ பவர் எக்ஸ். ஸோ இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண இ பவர் எக்ஸ்ங்கிறதுனால இ பவர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் லாக் 5ன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு, மைனஸ் ஒன் பை எக்ஸ் லாக் 5ன்னு இருக்கு. ஸோ என்ன பண்ண போறோம், அகைன் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ இந்த டேர்ம் வந்து அப்படியே தான் வந்துட்டே இருக்கும். இனிமே இதை தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஸோ லாக் 5ங்கிறது என்னது அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேர்ம். இந்த மைனஸ் ஒன் அப்படியே இருக்கும். இந்த ஒன் பை எக்ஸை நான் எப்படி எழுதிருக்கேன்னா எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்னு எடுத்து எழுதியிருக்கோம். இன்னும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணல அந்த டேர்மை, ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி தான் எழுதிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மைனஸ் அப்படியே முன்னாடி எழுதிக்கோங்க, லாக் 5 எழுதிக்கோங்க. எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்னுனா எக்ஸ் பவர் என்னங்கிற ஃபார்மெட்ல இருக்கு. ஸோ எக்ஸ் பவர் என்னங்கிற ஃபார்மெட்ல இருந்துன்னா n இன்டூ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். இப்போ மைனஸ் ஒன் இன்டூ எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன். இப்போ மைனஸ் ஒன் இன்டூ எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் மைனஸ் டூன்னு மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இ பவர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் லாக் 5 அப்படியே இருக்கும். இந்த லாக் 5 அப்படியே எழுதிக்கோங்க. இந்த மைனஸ் மைனஸ் சேர்ந்து அடுத்த ஸ்டெப்ல பிளஸ்ன்னு மாறிடும். அதனால அதை எழுதலை. எக்ஸ் பவர் இந்த மைனஸ் டூங்கிறது கீழே வந்ததுன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு மாறிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த இ லாகும் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தானே, ஸோ அதை எடுத்துட்டு 5 அந்த 5 பவர் மைனஸ் ஒன் பை எக்ஸை மட்டும் எழுதிட்டு இந்த லாக் 5 அப்படியே இருக்கும், இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். அவ்வளோதான். இதான் இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.